அடுத்து தொடர்ந்ததாக இது குறித்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அதிமுகவிலிருந்து திரு வைகை செல்வன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. மேகதாது அணை கட்டுவதற்கான திட்ட அறிக்கையை தயார் செய்ய உச்சநீதிமன்றம் ஒப்புதல் வழங்கி இருக்கிறது. இது பற்றிய தங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? வணக்கம். மேகதாது அணை கட்டுவதை தடுக்க அதிமுக அரசு போதிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்று பொய்யான ஒரு குற்றச்சாட்டை திமுக தொடுத்திருக்கிறது. இது முற்றிலும் முரணாக இருக்கிறது. ஏனென்றால் டெல்டா விவசாயிகளுக்கு எந்த நன்மையுமே செய்திராத திமுக, தொடர்ந்து தீங்குகளை மட்டுமே நிறைய செய்து வருகிற திமுக, தொடர்ந்து கோயபிள்ஸ் பிரச்சாரத்தை இன்றைய தினம் கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது. நதிநீர் உரிமைகளை காவு கேட்கிற அல்லது காவு கொடுத்த திமுகவின் தொடர் நடவடிக்கைகளை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் வெட்கக்கேடான ஒன்றாக இருக்கும். கடந்த காலத்தில் 1977 முதல் முறையாக ஆட்சி கட்டலில் திமுக அமர்ந்த போது அப்போதைய முதலமைச்சர் மறைந்த திரு கருணாநிதி அவர்கள் ஹேமாவதி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதில் தமிழக அரசுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்று தெரிவித்தார். அதில் தொடங்கியது சிக்கல், அதில் தொடங்கியது பிரச்சனை, அதில் தொடங்கி இருக்கிறது நம்முடைய நதிநீர் உரிமைகளை காவு கொடுத்த திமுகவினுடைய கையாலாகாத தரம். ஆக காவிரியின் கிளை நதிகளான கபினி, ஹாரங்கி, சொர்ணவதியில் அணைகளை கட்ட கர்நாடக அரசு மத்திய நீர் ஆணையம் மற்றும் மத்திய திட்ட ஆணையத்தில் அனுமதி பெறும்போது அப்போதைய முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி அவர்கள் அமைதி காத்தாரை தவிர எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. மத்திய ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சியின் அரசியல் அழுத்தங்களுக்கு கட்டுப்பட்டு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை சட்டமன்றத்தில் தெரியப்படுத்தாமலே திரும்ப பெற்றார் என்பது அன்றைய முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலும் பொதுவெளியிலும் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிறது. ஆக திரு கருணாநிதி இது போன்ற பாசாங்கத்தனமான செயல்பாடுகள் தான் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவுகள், மத்திய நீர் ஆணையத்தினுடைய விதிமுறைகள் ஆகியவற்றையெல்லாம் மதிக்காமல் கர்நாடக அரசு அத்துமீறி செயல்படுவதற்கு துணிச்சலை கொடுத்திருக்கிறது. ஆக இந்தியாவினுடைய இறையாண்மையை பாதுகாக்க வேண்டும் என்பதில் ஒரு மாநில உரிமைகள், அங்கங்கே இருக்கக்கூடிய மாநில எல்லை கோடுகள் இருக்கக்கூடிய நதிநீர் பிரச்சனைகளின் உரிமைகளை எப்போதும் காக்குகின்றவையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இருந்திருக்கிறது. இப்போது தொடர்ந்து அதற்காக குரல் கொடுத்தும் வருகிறோம். அதோடு மாத்திரமில்லாமல் ஒன்றை நான் பணிவுடனும் அடக்கத்துடனும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எந்த இடத்தில் ஒரு நதி தொடங்குகிறதோ அதற்கான உரிமைகள் அவர்களுக்கு அல்ல. எந்த இடத்தில் அந்த நதி தொடங்கி இறுதியில் எந்த இடத்தில் முடிகிறதோ அதற்கு முடிகிற இடத்தில் இருக்கிறவர்களுக்குத்தான் அதிக உரிமை இருக்கிறது என்று நதிநீர் சரத்து தாவா சொல்கிறது. அப்படி இருக்கையில் நம்முடைய உரிமைகளை தட்டி பறிக்கிற கர்நாடகாவை கேட்கக்கூடிய துணிச்சல் தொடர்ந்து அரசாங்கத்தில் இருக்கிற போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்திருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் போராடுவோம். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திமுக வெறும் வாதத்தை வைக்காமல், ஒரு உச்ச நீதிமன்றத்திலே சரியான வாதங்களை முன்வைக்காமல் தொடர்ந்து கேலிக்கூத்தாக இருக்கிற காரணத்தினால்தான் தொடர்ந்து இது போன்ற பிரச்சனை எழுகிறது. இனிமேலும் இது அரசியல் செய்யாமல் உடனடியாக இதற்குரிய தீர்வுகளை அரசாங்கத்தின் அதிகாரத்தில் பொறுப்பிருக்கிற திமுக அரசு முனைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து.